ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ஜஸ்ட் ஒரு ஃபீல் குட் பீஸ்ஃபுல்லான ஒரு மூவி. அண்ட் சேம் டைம் ரொமான்ஸும் இருக்கும். ஹீரோ ஹீரோயின் 2 பேர் மட்டும்தான். அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட லவ்வு, ரொமான்ஸு, 2 பேரும் பார்க்குற பார்வையில் கூட காதல் அப்படி வலியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு செம்ம பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஒரு ஃபீல் குட் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டோரியோட நேம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? மை நியூ நேபர் ஸ்டோல்ட் மை ஹார்ட். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஐஷு. இவ தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் ஐஷு. ஐஷுக்கு 24 வயசு ஆகுது. அண்ட் அவள் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு கேர்ள். அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போல்டான கேரக்டர். அண்ட் அவளோட லைஃப்பில் நோ ட்ராமா, நோ லவ், நோ ரிலேஷன்ஷிப் அண்ட் நோ சேட்னஸ். ஜஸ்ட் ஒர்க்குக்கு போவா, வீட்டில் வந்து தூங்குவா, அவ்வளோதான். அண்ட் ஹாப்பியாக இருப்பாள். அதுதான் அவளோட பாலிசி. ஸோ அவள் இப்போது ஒரு நியூ ஜாப் வந்து அவளுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட காலேஜ் முடித்து 1 வருஷம் வீட்டில் சும்மா தான் இருந்திருப்பா. வேலைக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்திருப்பா. பட் இப்போ தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருந்திருக்கா. ஸோ அவளோட திங்ஸ் எல்லாம் அந்த புது வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டிலேருந்து யாரோ பாடுற சத்தம். ஆக்சுவலி இது லேட் நைட்டு தான். பட் யாரோ பாடுற சத்தம், மியூசிக்குமே கேட்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் குட்டிங்காக இருக்குது. யாரா அது அப்படின்னு அவளும் சோத்தில் காதை வச்சு நல்லா கேட்குறா. வாய்ஸும் க்யூட்டாக இருக்குது. பரவாயில்லையே, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா பாடுவோம் போல், வாய்ஸும் ஸ்வீட்டாக இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட திங்ஸை எடுத்து வச்சிட்ருக்கா. அந்த பக்கத்து வீட்டு பையன் வேறு யாரும் இல்லை, அவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. பேர் நிதின். நித்தினை பொறுத்த வரைக்கும் லேட் நைட்டு தான் பாடுவான், மியூசிக்கும் போடுவான். ஹவுஸ் ஓனர் எவ்வளோ திட்டினாலும் கேட்க மாட்டான், இதை தான் பண்ணுவான். அண்ட் எப்பயுமே ஸ்மைலிங் ஃபேஸ், கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கிற ஒரு நல்ல கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐஷு அப்படியே யாரோ கதவை தட்டுறாங்களேன்னு கதவை திறந்தா வெளியே நிற்கிறது நிதின் தான். ஸோ புதுசாக யாரோ வந்திருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலி புதுசாக வந்தவங்க தான் கேக்கை கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் நிதின் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு புது நெய்பர் கிடச்சிருக்காங்கன்னு கேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். வெல்கம் வெல்கம் டு அவர் பில்டிங் நேபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவளா தேங்க்ஸ் அப்படின்னு அந்த கேக்கை வாங்கிட்டு டப்புன்னு கதவை மூடிட்டா. இதை பார்த்து நித்தினுக்கா, நான் இவ டப்புன்னு கதவை மூடிட்டா, ஒரு வேளை புதுசால்கிட்ட பேச மாட்டாங்க போல், பயப்படுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நித்தினும் இதை கண்டுக்காமல் போயிட்டான். ஆனால் கேக் வாங்கிட்டு வந்து இவளுக்கா, இவ தான் அந்த பக்கத்து வீட்டு பையனா, பார்க்க நல்லா இருக்கானே அப்படின்னு அந்த கேக்கையும் சாப்பிட்றா. கேக்கும் நல்லா இருக்கு. ஏதாவது கடையில் வாங்கிட்டு வந்துட்டு போனா என்ன? இல்லையே, பாக்ஸில் கொடுத்துருக்கான். ஒரு வேளை வந்தால் செஞ்சுருப்பானோ, பாக்ஸை போய் திருப்பி கொடுக்கணுமோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. ஸோ கேக்கையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் அந்த டப்பாவை வெளில எடுத்துகிட்டு வரா. அவனோட வீட்டு காலிங் பெல் ரிங் பண்ணும்போது அவனும் வந்து கதவை திறந்து இவன் வெளியே நிற்கிறத பார்த்ததும் ஹாய் அப்படின்றான். அவளும் தேங்க்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஓகே, உங்கள் நேம் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே கூடுன்னு அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டா. என்ன இவ பேசவே மாட்டேங்கிறா, சரி அப்படின்னு நேற்றுன்னு இது கண்டுக்கல. பட் அப்படியே டே போக போக 2 பேரும் ஒரே இடத்துல வீட்டு விட்டு வெளில வராங்க. ஸோ 2 பேரும் பார்ப்பாங்க, ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுவாங்க, பட் பேசிக்க மாட்டாங்க. இன்னுமே 2 பேருக்கும் அவங்க பேர் என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் 2 பேர் மீட் பண்ணுவாங்க. காஃபி ஷாப்லேயுமே 2 பேர் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸில் கூட அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. பட் இப்படியே ஒரு மாதம் போயிருக்கும். அவங்களுக்கு தெரியாமலே அடிக்கடியாக எதாச்சியா 2 பேர் மீட் பண்ணுறதாலே 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுவும் ஐஷுக்கெலாம் இவனுக்கு ஒரு வேளை நம்மளை பிடிச்சிருக்கோ, அதான் நம்மளை ஃபாலோ பண்ணுறானா என்ன அப்படின்னு என்னென்னமோ யோசிக்கிறா. பட் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு வீட்டுக்கு வருவா. நைட்டு இவனோட பாட்டை கேட்குறதுக்காண்டியே ஐஷு தூங்காமல் சவத்துக்கிட்ட அப்படியே உட்காந்துருந்துருப்பா, கையில் ஜூஸை வச்சுட்டு. இவனோட அந்த சிங்கிங் ஸ்டைல், அந்த வாய்ஸ் வந்து ஐஷுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட பாட்டை கேட்டால் தான் ஐஷுக்கு கிட்டத்தட்ட தூக்கமே வரும். அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டான். இதை நினச்சி ஐஷு சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கா. ஸோ ஒரு நாள் பயங்கரமாக மழை பெய்யுது. ஐஷு அப்படியே அவுட் சைட்லேயே நின்றுட்டா. கொடை வேறு எடுத்துகிட்டு வரல, வச்சிச்சோ அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ தான் நிதின் அந்த பிளேஸில் அப்படியே கிராஸ் ஆகுறான். அவன் கையில் ஆனால் கொடை இருக்குது, ஆனால் ஐஷு கையில் கொடை இல்லையா. ஸோ ஐஷுக்கிட்ட இது வரைக்கும் அவன் பேசினதில்லை. பட் அவள் வருவாளா அப்படிங்கிறதுக்காண்டி அவகிட்ட போய் அந்த கொடையை வச்சு நின்றுட்டுருக்கான். அவளும் நிமிர்ந்து பார்க்குறா, இவனும் பார்க்குறான். 2 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. நிதின் எதுவுமே சொல்ல, ஒரு பார்வை தான் பார்க்குறான். அந்த பார்வையிலே ஐஷுக்கு புரியுது,
இவன் கூப்பிட்றான் போல அப்படின்னு அவளுமே அவன் கூட கொடையில் வரா. 2 பேரும் எதுவும் பேசாமலே அமைதியாக போகிறாங்க. அப்போ ஐஷு தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறா. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நித்தின் சிரிச்சிட்டே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட கேட்குற. ஏன் நீங்கள் கேட்க வேண்டியதானே? நான் கேட்டேனே அன்னைக்கு. என்ன கேட்டீங்க? உங்கள் நேம் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே பாக்ஸை கொடுத்துட்டு கொடுக்குறோன்னு வீட்டில் ஓடிட்டேன். அப்படியா? ம், சாரி, கவனிச்சிருக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. என்னோடய பேர் நித்தின். நான் மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஆ, எனக்கு தெரியும். தெரியுமா? என் பேர் நித்தின்னு. உங்கள் பேர் தெரியாது, பட் நீங்கள் மியூசிக்கில் ஏதாவது ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? ஏன்னா நைட்டு தான் நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்களே, நல்லா பாடுறீங்களே. நான் அதை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டைரெக்டாக சொல்லிட்டா. இப்போ இப்படி டைரெக்டாக பேசுகிறது, அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறது நித்தினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்கள் பேர் என்னன்னு சொல்லிங்களே. சாரி, என்னோடய பேர் ஐஷு. நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் இது. ஸோ அதனால தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தேன். நைஸ் அப்படின்னு 2 பேரும் அதில் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ மார்னிங் ஆனால் நித்தின் ஏதாவது புதுசாக செஞ்சால் ஐஷு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு, இதில் நீ உப்பு போடல, காரம் கம்மியாக போட்டிருக்க அப்படின்னு அவனை செம்மையாக கழுவி ஊற்றுவா. அவனா, நீ தான் ஒன்றும் சமைச்சிட்ட கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்தா ஏன்டி இவ்வளோ குறை சொல்கிற, நல்லா இருந்தால் நான் ஏன்டா குறை சொல்ல போகிறேன் அப்படின்னு நித்தினை போட்டு படுத்துவா. ஸோ 2 பேரும் ஒன்றா காஃபி ஷாப் போய் காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கே பல நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நித்தினோட சாங்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஐஷுக்கு. ஸோ நீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண அப்படின்னு நிறைய ஐடியாலாம் எடுத்து கொடுப்பா. அவனும் நல்லா இருக்கே, அடுத்த சாங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பா. அவனும் அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். எது அவள் கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பானே தவிர்த்து, இல்லை இது நல்லா இல்லை, என்ன ஐடியா கொடுக்குற அப்படின்னு மோசமாக பேசியிருக்கவே மாட்டான். ஸோ அது ஐஷுக்கு லைட்டாக ஃபீல் குட் ஆகுது. ஸோ 2 பேரும் ஷாப்பிங் போனாலுமே, க்ராசரிஸ் வாங்கினாலுமே ஒன்றா தான் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஷு வாங்குகிற சில திங்ஸ் எப்படி இருக்கணும், அந்த கப் நூடுல்ஸு, பாஸ்தா, அந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஃபுட், இதை தான் ஐஷு மோஸ்ட்லி வாங்குறா. ஏன்னா அவள் ஐடியில் ஒர்க் பண்ணுறதால மோஸ்ட்லி அவளுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைமே இருக்காது. பட் நித்தினை பார்த்தா அவன் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஸோ அவன் ஆர்கானிக்காக தான் சமைச்சு சாப்பிடுவான். பட் ஐஷு அப்படி கிடையாது, ஒன்லி பேக்டு ஐட்டம். இதை பார்த்து நித்தினா, என்ன பண்ணுற ஐஷு, வீட்டில் குக் பண்ணி சாப்பிட வேண்டியதானே, எதுக்கே இந்த மாதிரி ஃபுட்ஸாக வாங்குற, இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. எனக்கு தெரியும்டா, ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது. எனக்கு இது தான் தெரியும். சமைக்க தெரியாதா? ஆமாம், நான் ஒரு இண்டிபெண்டான கேர்ள். ஸோ எப்பயும் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் அம்மா சமையலை கற்றுக் கொடுக்குற வாவெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் ஏதாவது போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கு சமைக்க தெரியாது. இப்போ தான் இந்த யூடியூப்பு, ChatGPTலாம் யூஸ் பண்ணி லைட்டாக சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நித்தின் அதை கிட்டது சிரிக்கிறான். நல்லது போ, இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே இல்லைடி. ஏன்? ஏன்னா தெரில அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டே போகிறாங்க. ஸோ டேஸ் ஆக ஆக 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஐஷுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளுக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படிலாம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஐஷு சமைக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காண்டி தினமுமே இவனே சமைச்சிட்டு வந்து கொடுக்குறான். ஒரு வேளை மட்டும் நைட்டு ஆர் மார்னிங் மத்தியானம் ஆஃபீஸ் போயிடுவா. ஸோ ஆஃபீஸில் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு மார்னிங் அல்லது நைட்டு 2ல் ஏதாவது ஒரு வேலையில் இவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். ஐஷுவும் அதை தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு வந்து சாப்பிடுவா. போக போக அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே தான் போகிறாங்க. ஐஷுக்காண்டி நேற்று நிறைய விஷயத்த பார்த்து செய்கிறத பார்த்ததும் ஐஷுக்கு ஒரு மாதிரி அம்மால லவ் ஃபீலே வந்துடுச்சு. அவளே கண்ணாடி முன்னாடி சொல்லிகிட்ருக்கா, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எந்த பையனையும் லவ் பண்ணதே இல்லை, ஒருத்தன் மேலே கூட எனக்கு இப்படி ஃபீல் வந்ததில்லை. ஏன், எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எவ்வளோ பேர் இருந்திருக்கானுங்க, ஒருத்தன் மேலே கூட எனக்கு இப்படி ஃபீல் வந்ததில்லை. ஆனால் இந்த நிதின் பையன் மேலே மட்டும் எதுக்கு எனக்கு இப்படி ஃபீல் வருதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு மண்டையை குடஞ்சிட்ருக்கா. போய் அவங்ககிட்டே போய் டைரெக்டாக சொல்லிடுமா என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. நான் எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறா. பட் இதுக்கெல்லாம் யோசிச்சா முடியுமா அப்படின்னு அன்றைக்கி அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு நிதினோட வீட்டுக்கு தான் போகிறா. போய் அவள் காலிங் பெல் எப்பவுமே ரிங் பண்ண மாட்டாள். முன்னாடி தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம், இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுலேருந்து கதவை திறந்துட்டு அது பாட்டுக்கு உள்ளே போகிறது தான். ஸோ அவளும் கதவை திறந்துட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணுறா.
அப்போ நிதின் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஐஷு அப்படியே ஷாக் ஆகுறா. என்னன்னா நிதினுக்கு அப்ராடில் மியூசிக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு போல். ஸோ இதுக்காண்டி தான் அவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது ஐஷுக்கு தெரியும். ஒரு பெரிய வாய்ப்பு தான். பட் அவன் இன்னும் 3 டேஸில் இதை கம்ப்ளீட்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிவிட்டு கிளம்பி போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஐஷுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. எதுவுமே பேசாமல் அவளோட வீட்டுக்கு வந்து கதவு பிடிக்கிட்டா. பட் யாரோ வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நிதின் சென்ஸ் பண்ணியிருப்பான். அவரோட ஐஷு வந்திருப்பாள் அப்படின்னு எட்டி பார்க்குறான். யாரும் இல்லை அப்படின்னு நிதினும் விட்டுட்டான். ஆனால் இங்கே ஐஷு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு நிதின் இங்கேருந்து போகிறது சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு நிதின் வேணும், ஆனால் அவன் போகிறானே, இந்த டைமில் நான் எப்படி போய் என் லவ்வை சொல்கிறது அப்படின்னு பயங்கரமாக உட்காந்து அழுகிறா. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட வேற இல்லை. நிதினையும் போய் பார்க்கல. அதுலேருந்து நிதினை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வெளில வருவா. நிதின் போய் ஐஷு அப்படின்னு ஏதோ பேச வரான். ஆனால் ஐஷுவா சாரி எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. நிதின் ஆனால் பெருசாக எடுத்துக்கல. சரி ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கா அப்படின்னு விட்டுட்டான். ஈவினிங் அவள் வீட்டிலேருந்து வரப்போ அவளுக்காண்டி குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா சாப்பிடு, எனக்காண்டி உனக்காண்டி ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக வந்து கொடுக்குறான். பட் ஐஷுவா நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு கதவு பூட்டிடுறா. இந்த டைம் நிதினுக்கு புரியுது இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு தெரியாமல் நிதினும் காலிங் பெல் ரிங் பண்ணிகிட்ருக்கான். பட் அவள் கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. சரி இவனா கதவை தந்துட்டு போகலான்னு பார்த்தா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டா. இவன் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாளே, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு நிதினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு அவனும் அவளை சுற்றி வரான். ஆனால் அவளா கண்டுக்கவே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனான். எங்கே நிதினை பார்த்துருவோமோ, அவனை பார்த்து அழுதுருவோமோ அப்படின்ற பயத்துலேயே வீட்டை விட்டு வெளில போகிறதும் இல்லை. காஃபி ஷாப்புக்கும் போகிறதில்ல, க்ராசரி வாங்கவும் போகிறதில்ல, பார்க்குக்கும் போகிறதில்ல, ஜாக்கிங்கும் போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல. எல்லா இடத்துக்கும் நிதின் கூட தான் போவாள். ஆனால் இதுக்கடுத்து அவன் இருக்க மாட்டானே, நம்ம ஏன் போய்கிட்டு அவனை பார்த்து நம்ம ஏதாவது சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்துலேயே பெட்லேயே தான் படுத்து கிடக்குறா. ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்துப்பா. ஸோ இப்படியே ஒரு 2 நாள் போயிருக்கும். லாஸ்ட் டே நாளைக்கு நிதின் கிளம்ப போகிறான் அப்படிங்கிறது ஐஷுக்கு நல்லா தெரியும். நிதினும் எவ்வளோ தூரம் கால் பண்ணி பார்க்குறான். பட் ஐஷு காலை பிக் பண்ணவே இல்லை. ஃபோனை ஒரு கட்டத்தில் சுவிட்ச் ஆஃபே போட்டுறா. அவனும் வெறுப்பாகி கதவை டம்முன்னு தட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அவள் திறக்கவே இல்லை. நிதின் இப்போல்லாம் நைட்டு பாடுறதே இல்லை. ஸோ அதனால் ஐஷுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் இவன் இப்போல்லாம் பாடக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு அவள் சேடாக உட்காந்துருக்கா. பட் அன்றைக்கி நைட் நிதின் பாடுறான். அதுவும் ரொம்ப சோகமான சாங்கை தான் பாடுறான். கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் சாங் தான் பாடுறான். அது மீனிங் எப்படி இருக்குன்னா, ஏன்டி விட்டு போன அப்படின்ற மாதிரி தான் பாடிக்கிட்டு இருக்கான். இது கேட்ட அவளுக்கு இப்போ எதுக்கு சோகமான சாங்லாம் பாடிக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போகிறங்கிறதுக்கு இப்படி பாடுறானோ அப்படின்னு அவள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டா. ஸோ மறுநாள் தான் நிதின் கிளம்ப போகிறான். ஸோ சொல்லலான்னு சொல்லிட்டு ஐஷு வீட்டுக்கு கதவை தட்டுறான். என்ன தான் தட்டினாலும் அவள் திறக்க மாட்டேங்கிறா. அப்போது அவன் வெளியேந்தி கத்துறான், ஐஷு நான் இன்றைக்கி போகிறேன் அப்ராடுக்கு, உன்னை பார்க்கணும், வெளியே வா அப்படின்னு கத்துறான். அது சத்தம் நல்லா கேட்குது. அவள் டோர் கிட்ட தான் உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஆனால் கதவை திறக்கவே இல்லை. ஐஷு நான் ஈவினிங் போயிடுவேன் ஐஷு, வா ஐஷு, நான் உன்னை பார்க்கணுண்டி, ஏன் இப்படி பண்ணுற, வெளில வா ஐஷு. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு காதை புத்திட்டு ஐஷு உட்காந்து அழுதுட்டுருக்கா. நிதினுக்கும் வெளியே அழுக தான் வருது. அவனும் வெளியே உட்காந்து லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஐஷு நான் போகிறேன், இதுக்கடுத்து என்ன உன்னால் பார்க்க முடியாது ஐஷு, வெளில வர போறியா இல்லையா, என் மேலே அப்படி என்ன உனக்கு கோவம், வெளில வந்து அவனுக்கு என்ன, வந்து போகிறேன்னு சொல்கிறான்ல அப்படின்னு கேட்குறான். ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் வரலையா, நீ இப்படியே இரு அப்படின்னு நிதினும் அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். அவன் போயிட்டாங்கிறது ஐஷுக்கு தெரியுது. பட் அவளால் இத்தனை நாள் அவன் இங்கே இருந்தான், லைட்டாக வலிச்சிருந்துருக்கும். பட் அவன் இருக்கான்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ போயிட்டான் அப்படின்ற இதை அவளால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பால்கனியில் எட்டி பார்க்குறான். அவன் காரில் கிளம்பி போகிறான். அப்பவும் கூட ஐஷோட பால்கனியில் திரும்பி பார்க்குறான். அவன் திரும்பி பார்க்குறான்னு தெரிஞ்சதும் டக்குன்னு கீழே உட்காந்து வாயை புத்திட்டு அழுதுட்டுருக்கா. அவனும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருக்கான். டிரைவரும் சார் கிளம்பலாமா, லைட் ஆகிடுச்சு, சரி அப்படின்னு காரில் ஏறி உட்காந்துட்டான். காரும் போயிடுச்சு. அவள் அப்போ தான் எழுந்திச்சி பார்க்குறான். அவன் கார் போனதை பார்த்து அழுதுட்டுருக்கா, பயங்கரமாக அழுகிறா. ஸோ கொஞ்ச நேரம் அவளும் ஹீல் பண்ணி பார்க்குறா. ஐஷு போயிடாத அப்படின்னு
அவளே கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறா. பட் ஒரு கட்டத்தில் சுத்தமாக முடியல, போஸ்ட் அவுட் ஆகிட்டா. நிதின் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு இத்தனை நாள் அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தவன் இன்றைக்கி நிதின் வேணும்னு சொல்லிட்டு கடகடன்னு அங்கேருந்து ட்ரெஸ் கூட ஒழுங்காக பண்ணல, பேக் எடுத்துகிட்டு ஷூவை அரைகுறையாக போட்டுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. டாக்ஸிலாம் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. நிதின் எங்கே, நிதின் போயிட்டானா அப்படின்னு அந்த கூட்டத்தில் முன்னாடி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. எங்கேயுமே நிதின் இருக்கிற மாதிரி தெரியல. பயம் அவளுக்கு, ஒருவேளை போயிருப்பாரோன்னு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அப்போ தான் ஒரு வாய்ஸ், ஐஷு அப்படின்னு. அதை கேட்டதும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நித்தின்னு திரும்பி பார்க்குறா. பின்னா நித்தின் தான் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்ததும் அப்படியே அழுதுகிட்டே அவன்கிட்ட போய் நிற்கிறா. அவனா, என்னடி பண்ணுறீங்க? ஆ, எதுக்கு நீ இத்தனை நாள் அவாய்ட் பண்ண? நான் என்ன பண்ணேன் உனக்கு அப்படின்னு கோமா கேட்குறான். ஆனால் அவளை அழுதுகிட்டே நித்தின் கையை பிடிச்சிட்டு, நித்தின் நீங்கள் இருந்து போறியா? ஆமாம், ப்ளீஸ் போகாத. எதுக்குடி? பிகாஸ் ஐ லவ் யூ நித்தின். நீங்கள் போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணேன். சாரி, பட் ஐ லவ் யூ நித்தின், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. இதை கேட்டது நித்தின் சிரிச்சிட்டே குட் அப்படின்னு சொல்கிறான். குட்டா? யா, பிகாஸ் ஐ லவ் யூ டூ அப்படின்றான். ஆ, நான் உங்ககிட்ட இதை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீ தான் நான் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்கல. நான் ஆக்சுவலி 2 வாரமாக லவ் சாங் தான் பாடிட்டுருந்தேன். அதை கிட்டத்தட்ட உங்ககிட்ட கன்வெர்ஸ் பண்ணுற மாதிரி தான். பட் நீ தான் அதை இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. அவன் சாப்பாடெலாம் கொடுக்கும்போது ஹாட் அண்ட் சிம்பிள்லாம் வச்சு கொடுத்துருந்துருப்பான். அண்ட் அவன் பாடும்போது லவ்வை கன்வெர்ஸ் பண்ணுற மாதிரி தான் பாட்டு பாடி இருந்திருப்பான். பட் அவன் நினச்சிப்பா லூஸ் ஏதோ பாடுது அப்படின்னு நினச்சி அது எதுவும் கண்டுக்காமல் இருந்திருப்பா. சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பா. மியூசிக் கேட்டு அவள் அப்படியே தூங்கி இருந்திருப்பா. ஸோ இதையும் கண்டுக்கலை. பட் நித்தின் என்ன நினச்சிருப்பானா, நம்ம இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியும் அவளுக்கு நம்மளை பிடிக்கல போல் அப்படின்னு நினச்சி தான் இந்த சான்ஸையே அவன் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஆல்ரெடி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பட் அவள் அக்செப்ட் பண்ணல, நம்மளை கண்டுக்கலை அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறான். இதுலேயும் என்னை அவாய்ட் பண்ண நினச்சி நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. நான் அவனை லவ் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சுட்டு உனக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் நீ நான் அவாய்ட் பண்ணேன்னு நினச்சி எத்தனை நாள் பைத்தியக்கார மாதிரி 3 நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ஐஷுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவனை ஹக் பண்ணி, இப்போ நீ போறியா அப்படின்னு ஹக் பண்ணி கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவனும், இல்லை கேன்சல் பண்ணிட்டேன், நான் போகல, உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், அப்புறம் நான் தானே ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு ஐஷு கேட்குறா. அதுக்கு நித்தினா, இல்லவே இல்லை, நான் தான் பண்ணேன், நீ தான் கண்டுக்கல அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஃபன்னியாக சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்றா தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. லிவிங் டுகெதர்லாம் 2 பேரும் இருக்காங்க. ஸோ 2 பேரும் லைஃபும் ஹாப்பியாக போகுது. நித்தினா ஒரு நாள் ஈவினிங் கேண்டில் லைட் டின்னரில் ஐஷுக்கு ப்ரப்போஸே பண்ணிடுறான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஐஷுவும் ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ ஐஷுவோட லைஃப்பில் நோ லவ், நோ ட்ராமா, நோ ரிலேஷன்ஷிப்னு இருந்துச்சு. ஆனால் இப்போது நித்தின் வந்ததுக்கப்புறம் ஒன்லி லவ், ஒன்லி ரிலேஷன்ஷிப், ஒன்லி நித்தின் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. நித்தினோட லைஃப்லேயும் அப்படி தான். ஐஷு வந்த வரைக்கும் அவன் லைஃப்பில் பெருசாக சிரிச்சிருந்துருக்க மாட்டான். அவன் ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான், யார்ட்டையும் பேசியிருந்துருக்க மாட்டான். பட் ஐஷு வந்ததுக்கப்புறம் அவன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துருப்பான். ஸோ 2 பேரும் லைஃப்பும் இப்படி மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் கூட ஒரு நெகட்டிவ் இருக்கும். பட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டோரி, ஒரு ரிலாக்ஸிங்காக நம்ம ஃபீல் குட்டாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு இந்த லவ் ஏற்றுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை கைஸ். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.